பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க கோபிய ராதிகா டிவோர்ஸ் பண்ணிட்ட பிறகு, திரும்பவும் பாக்கியாவ கோபி கூட சேர்த்து வைக்கணும்னு நெனைக்கிற ஈஸ்வரிக்கு, இங்க கோபியே சரியான பதிலடி குடுத்தா நல்லா இருக்கும்னு நெனைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க அப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க பாக்கியா வீட்ல இருந்துட்டு, இங்க ராதிகா வந்துட்டு, அங்க வீட்ல இருக்க எல்லார்ட்டயும் சொல்லிட்டு, அங்க இருந்து கெளம்புறாங்க. இந்த மாரி நான் கெளம்புறேன். கோபி எல்லாரும் நல்லபடியா பார்த்துக்கோங்க. எனக்கும் கோபிக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேல கோபிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீங்க எல்லாருமே கோபியோட சந்தோஷமா இருங்க. நான் இதுக்கு மேல கோபியோட வாழ்க்கையில வரமாட்டேன். கோபி நீங்களும் வந்துட்டு உடம்ப பார்த்துக்கோங்க. எத நெனச்சு கஷ்டப்படாதீங்க. நமக்கு டிவோர்ஸ் ஆனத நெனச்சு எதுவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க. நம்ம டிவோர்ஸ் ஆனது வந்துட்டு நம்ம நல்லதுக்கு தான் ஆகியிருக்கு. அதனால எத நெனச்சு கவலைப்படாம உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க கோபி அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் அது மட்டும் இல்லாம கோபிகிட்டயும் அங்கருந்து சொல்லிட்டு அங்கருந்து கெளம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க வீட்ல இருந்துட்டு இங்க ராதிகா கெளம்பும்போது தான் அப்ப ஈஸ்வரி வந்துட்டு இங்க ராதிகாட்ட பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாரு ராதிகா, நான் பண்ணது தப்பு தான். நான் உன்ன என்னமோ நெனச்சுட்டேன். ஆனா இப்ப வந்துட்டு என் பையன் நல்லதுக்காக நீ அவன டிவோர்ஸ் பண்ணிட்ட. இருந்தாலும் நீயும், உன் பொண்ணு மையும் வந்துட்டு சந்தோஷமா இருங்க. அதுவே வந்துட்டு எங்களுக்கும் சந்தோஷம் தான். என் பையன நான் பார்த்துக்கிறேன் இதுக்கு மேல அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க ராதிகாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ராதிகாவும் வந்துட்டு, "சரிங்க அத்த, நீங்களும் வந்துட்டு கோபிய நல்லபடியா பார்த்துக்கோங்க. நீங்களும் வந்து உடம்பெல்லாம் பார்த்துக்கோங்க" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு, அங்க ராதிகா வந்துட்டு பாக்கியா கிட்டயும், ஈஸ்வரி கிட்டயும், கோபி கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு அங்கருந்து வீட்ல இருந்து கிளம்பி போறாங்க. பாக்கியா வீட்ல இருந்து. இங்க ராதிகா அங்க பாக்கியா வீட்லருந்து கிளம்பி போவும். இதெல்லாம் பார்த்துருந்த கோபிக்கு வந்துட்டு கண்ணுல தண்ணி வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இங்க கோபி வந்துட்டு ஒரு மாரி கஷ்டத்திலேயே வந்துட்டு இங்க ராதிகா போறத பார்த்துட்டு இருக்காரு. அங்க வெளிய நின்னுட்டு. அப்பதான் அங்க பாக்கியா வீட்ல இருந்து அங்க ராதிகா கிளம்பி போயிட்ட பிறகு, இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க கோபிட்ட பேசிட்டு இருக்காங்க. "என்னப்பா கோபி, அவ போறா சொல்லிட்டு கஷ்டப்படுறியா? இல்ல அப்படின்னா அவ உன்ன டிவோர்ஸ் பண்ணிட்டா சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க கோபி பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கோபியும் வந்துட்டு, "எனக்கு ராதிகாவ நெனச்சாலே கஷ்டமா தாம்மா இருக்கு. ராதிகா இதுக்கு மேல மைய மட்டும் வச்சுட்டு எப்படிம்மா தனியா இருப்பா? நான் இல்லாம ராதிகா என் கூட இருக்கும்போது எனக்கு ஒரு பொறுப்பு இருந்தது. நான் அவள பார்த்துக்கிட்டேன். இப்ப ராதிகா என்ன டிவோர்ஸ் வேற பண்ணிட்டா. இதுக்கு மேல அவ எப்படிம்மா தனியா இருக்க போறா? அவ தினமும் என்ன பண்றா? ஏது பண்றா? என்னாச்சு அவளுக்கு?" அப்படிங்கிற மாரி பயத்துலே வந்துட்டு நான் தினமும் இருக்கணுமா இதுக்கு மேல? நான் என்ன பண்றது தெரியலம்மா. ஆனா ராதிகா வந்துட்டு எதுவுமே நடக்காத மாரி அவ்ளோ சந்தோஷமா வந்துட்டு வீட்ல இருந்து கிளம்பி போறாம்மா. இதெல்லாம் நெனச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா. நான் ராதிகாவுக்கு பண்ணது பெரிய தப்பு தான். ராதிகாவுக்கு வந்துட்டு எந்த இடத்துலயும் வந்துட்டு விட்டு குடுக்காம இருந்திருக்கணும். ராதிகாவ நான் விட்டு குடுக்கவும் தான் ராதிகா இப்போ என்ன புரிஞ்சுகிட்டு அவ என்ன விட்டு போயிட்டாம்மா. என்னால இதுக்கு மேல நிம்மதியா இருக்க முடியுமாவும் தெரியலம்மா. எனக்கு ராதிகா நெனச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் இங்க எல்லா விஷயத்தையும் வந்துட்டு இங்க ஈஸ்வரிட்ட இங்க கோபி வந்துட்டு புலம்பிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ஈஸ்வரியும் வந்துட்டு, "இங்க பாருப்பா கோபி, ராதிகா உன்ன டிவோர்ஸ் பண்ணிட்டா சொல்லிட்டு அதுக்கெல்லாம் போயிட்டு நீ கவலைப்பட்டுட்டு இருக்காதப்பா. ராதிகாவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. நீ ராதிகா கூட இருந்த அப்படின்னா, அது உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை இருக்காது அப்படிங்கிற மாரி அவளுக்கே தெரிஞ்சு தான் அவளே வந்துட்டு உன்ன டிவோர்ஸ் பண்ணியிருக்கா. நீ புரிஞ்சுக்கப்பா. அவ வந்துட்டு உன் நல்லதுக்கு தான் பண்ணியிருக்கா. இதுக்கு மேல வந்துட்டு உனக்கு குடும்பம் அப்படின்னா அது நாங்க மட்டும் தான். நாங்க எல்லாருமே உனக்கு இருக்கோம்ப்பா. அவ வந்துட்டு தனியா இருக்கான்னா, அவ இருப்பாப்பா தனியாலாம். அவ கூட மயு அவ பொண்ணு இருக்கா. அவங்க அம்மா இருக்கா. வேற என்ன வேணும்? அவ இருந்துட்டு போறாப்பா. நீ இதுக்கு மேல உன் வாழ்க்கைய சந்தோஷமா எங்க எல்லாரு கூடயும், அது மட்டும் இல்லாம பாக்கியா கூட சேர்ந்து வாழ்ப்பா இந்த வீட்லயே அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி சொல்லவும், இத கேட்ட உடனே இங்க கோபிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. "அம்மா என்னம்மா பேசுறீங்க? பாக்கியாவோட நான் சேர்ந்து வாழணுமா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரி பார்த்து கேட்கவும், உடனே ஈஸ்வரி வந்துட்டு, "ஆமாப்பா கோபி, அந்த ராதிகா உன்ன டிவோர்ஸ் பண்ணிட்டதுக்கோசரம் நீ தனியாவே இருந்துருவியா? நீ இதுக்கு மேல பாக்கியாவோட சேர்ந்து வாழப்பா. பாக்கியாவ நீ என்னதான் டிவோர்ஸ் பண்ணாலும், பாக்கியாவுக்கு உன் மேலயும் வந்துட்டு ஒரு பாசம் இருக்கு. அதனால பாக்கியா கண்டிப்பா உன்ன ஏத்துப்பா. இந்த வீட்ல நம்ம எல்லாரும் ஒண்ணா இருந்து சந்தோஷமா இருப்போம்ப்பா" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியாவ இங்க கோபி கிட்ட சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க கோபிகிட்ட சொல்லவும், உடனே இங்க கோபி ஈஸ்வரி மேல கோவப்பட்டு, "அம்மா என்னம்மா பேசுறீங்க? என்னால திரும்பவும் பாக்கியா கூட சேர்ந்து வாழ முடியாதும்மா. என்னால பாக்கியாவோட வாழ்க்கை திரும்பவும் கஷ்டப்பட வேணாம். இப்பதான் வந்துட்டு ராதிகா என்னால கஷ்டப்பட்டு அவ என்ன விட்டு வந்துட்டு முழுசா போயிட்டா. இப்ப திரும்பவும் முடிஞ்சு போன வாழ்க்கையில பாக்கியா கூட போய் சேர்ந்து வாழணும் அப்படின்னா, நான் எப்படிம்மா வாழ்வேன்? பாக்கியா வந்துட்டு இப்பதான் ஏதோ சந்தோஷமா இருக்கா நான் இல்லாம. திரும்பவும் பாக்கியோட வாழ்க்கைய நான் பார்க்க முடியாது. அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க கோபி வந்துட்டு ராதிகாக்கு ஆதரவா பேசுற மாரி இங்க ஈஸ்வரிட்ட கோவப்பட்டு பேச, உடனே இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோவப்பட்டு, "என்ன கோபி, ராதிகா போயிட்டா, இப்ப நீ வந்துட்டு ராதிகா மாரி என்கிட்ட பண்ணிட்டு இருக்கியா? என் பேச்ச கேட்கவே மாட்டியா நீ? நீ சந்தோஷமா இருக்கணும்னு தானே நான் பாக்கியாவோட சேர்ந்து வாழ சொல்றேன். இப்ப ராதிகா வந்துட்டு உன்ன முழுமையா டிவோர்ஸ் பண்ணிட்டா. இதுக்கு மேல ராதிகாவுக்கு உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல ஆயிடுச்சு. நீ இதுக்கு மேல பாக்கியாவோட சேர்ந்து வாழனாலும் வந்துட்டு யார் என்ன சொல்ல போறா? இதுக்கு மேல நீ பாக்கியா கூட மட்டும் தான் கோபி சேர்ந்து வாழணும்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரியும் வந்துட்டு ஒரு சைடு கோவப்பட்டு இங்க கோபிகிட்ட பேச, உடனே இங்க கோபியும் வந்துட்டு,
ஈஸ்வரிய பார்த்துட்டு, "அம்மா என்ன பேசுற?" அப்படின்ட்டு, "தெரிஞ்சுதா பேசுறியாம்மா? ராதிகா வந்துட்டு எவ்வளோ ஆசையா உன்கிட்ட பேசிட்டு போறா. அவ அதுவும் என்ன சந்தோஷமா பார்த்துக்க சொல்லிட்டு, என் சந்தோஷத்துக்காக உன்கிட்ட பேசிட்டு போறா. ராதிகா உன்கிட்ட பேசும்போது, ராதிகாட்ட நல்லா பேசிட்டு இருந்தியாம்மா. இப்ப ராதிகா வீட்ல இருந்து கிளம்பி போயிட்ட பிறகு, என்ன திரும்பவும் பாக்கியாவோட சேர்ந்து வாழ சொல்ற. நீ என்னம்மா சொல்ல வர? எனக்கு புரியவே இல்லையாம்மா. என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல அப்படின்னா, என் வாழ்க்கையே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியாம்மா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு, இங்க ஈஸ்வரி பேசின எல்லாத்தையும் வந்துட்டு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இங்க பாரு கோபி, எனக்கு அந்த ராதிகாவ இப்ப கூட புடிக்காது தான். அவ டிவோர்ஸ் பண்ணிட்டா சொல்ட்டு, அவளுக்கு ஆறுதலா இருக்கணும்னு சொல்ல தான் நான் நல்லபடியா பேசினேன். இல்ல அப்டின்னா, அது கூட பேசியிருக்க மாட்டேன். நான் வந்துட்டு எதிர்பார்த்து தான் இருந்தேன். அவ எப்போ உன் வாழ்க்கைய விட்டு போயிடுவான்ட்டு. அவளே வந்துட்டு கடைசியா உன் வாழ்க்கைய விட்டு போயிட்டா. இதுவே எனக்கு போதும். நான் நெனச்ச மாரி நீ பாக்கியா கூட தான் கோபி சேர்ந்து வாழணும். அதுதான் வந்துட்டு எனக்கும் ஆசை." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி சொல்லவும், உடனே இங்க கோபி வந்துட்டு, "இங்க பாருங்கம்மா, நீங்க பண்றது எதுவுமே சரியில்ல. நீங்க ராதிகைட்ட ஒரு மாதிரியும், பாக்கியகிட்ட ஒரு மாதிரியும், என்கிட்ட ஒரு மாரி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு புடிக்கவே இல்லம்மா நீங்க பண்றது. எனக்கு உங்க கூட இருக்க புடிக்கல. இந்த வீட்லயும் வந்து இருக்க புடிக்கல. ராதிகாவும் இப்ப என் கூட இல்லன்னு ஆயிடுச்சு. இதுக்கு மேலயும் வந்துட்டு நான் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்? நான் தனியாவே இருந்துக்கிறேன்ம்மா. உங்கள நம்பி தான் எனக்கு உடம்பு சரியில்ல சொல்ட்டு இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனா இப்ப உங்களாலயே வந்துட்டு என் வாழ்க்கை போச்சுன்னு நெனைக்கிறேன்ம்மா. உங்களால தான் வந்துட்டு ராதிகா என்ன விட்டு போயிட்டு இருக்கா. எனக்கு இப்ப தான் இதெல்லாம் புரிய வருது. எனக்கு ராதிகா சொல்லும்போது கூட புரியல. நீங்க பாக்கியா கூட என்ன சேர்த்து வைக்கணும்னு சொல்ட்டு ராதிகாவ இப்ப என்ன விட்டு பிரிச்சுட்டீங்க. அதனால தான் வந்துட்டு ராதிகாவாலயே டிவோர்ஸ் பண்ண வச்சிருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தாம்மா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி ரொம்பவே கோவப்பட்டு இங்க ஈஸ்வரிட்ட பேச, உடனே இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "ஆமா கோபி, நான் தான் வந்துட்டு ராதிகாவ டிவோர்ஸ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன். போதுமா? நீ பாக்கியா கூட தான் வந்துட்டு சேர்ந்து வாழணும்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஒரு சைடு ஈஸ்வரி வந்துட்டு கோவப்பட்டு பேசுறாங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "அம்மா, நான் இவ்வளோ நாளா வந்துட்டு நீங்க எனக்கோசரம் வந்துட்டு இதெல்லாம் பண்றீங்கன்னு நெனச்சேன். ஆனா என் நல்லதுக்கோசரம் நீங்க பண்ற மாரி தெரியல. உங்க நல்லதுக்காகவும், உங்க சுயநலத்துக்காக தான் வந்துட்டு நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா. நான் இதுக்கு மேலயும் வந்துட்டு உங்க கூட இருக்க போறதில்ல. நான் இந்த வீட்ல இருக்க போறதில்ல. நான் இப்பவே வந்துட்டு இந்த வீட்ட விட்டு கிளம்புறேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு இங்க ஈஸ்வரிட்ட கோவமா பேசிட்டு அங்கருந்து கிளம்பி வீட்டுக்குள்ள போயிட்டு, அங்க வீட்டுக்குள்ள இங்க சோபால உட்காந்துட்டு இருக்க இனியா, செரின், பாக்கியா, அது மட்டும் இல்லாம ஜெனி இவங்க எல்லார்கிட்டயும் வந்துட்டு இங்க கோபி சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாரி, "நான் வீட்ட விட்டு கிளம்புறேன். இதுக்கு மேலயும் வந்து நான் இந்த வீட்ல இருக்க போறதில்ல. இந்த வீட்ல எங்க அம்மாவுக்கோசரம் வந்துட்டு இந்த வீட்ல இருந்தேன். ஆனா எங்க அம்மாவாலே இப்போ என் வாழ்க்கை என்ன விட்டு போயிடுச்சு. இப்ப ராதிகாவும் என்ன விட்டு போயிட்டா. இதுக்கு மேல வந்துட்டு எனக்கு யாரும் தேவையில்ல. நான் தனியாவே இருந்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு அங்க பாக்கியா கிட்டயும், இனியா கிட்டயும், செர்ரின்ட்டயும் அங்க சோபால உட்காந்துருக்க எல்லார்ட்டயும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு இங்க கோபிய பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. "என்னாச்சு அப்படி? அவங்க அத்தை என்ன பண்ணாங்க அப்படி?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்கவும், அப்பதான் இங்க கோபி வந்துட்டு இங்க பாக்கியா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாரி ராதிகாவ என்னை விட்டு பிரிச்சு, இப்ப ராதிகாவ டிவோர்ஸ் பண்ண வச்சதுக்கு காரணமே வந்துட்டு எங்க அம்மா தான். எங்க அம்மா தான் வந்துட்டு அந்த அளவுக்கு ராதிகாவ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. டார்ச்சர் பண்ணிட்டு என்னை விட்டு பிரிச்சிருக்காங்க. ராதிகாவ என்னை விட்டு பிரிச்சு, பாக்கியா உன் கூட வந்துட்டு என்ன சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ராதிகா விட்டா வேற யாரு கூடயும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எண்ணமே கிடையாது. ஆனா, இப்போ எங்க அம்மா தான் வந்துட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாரி எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம், நான் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்? இதுக்கு மேல எனக்கு யாருமே வேணாம். எங்க அம்மா என் நல்லதுக்கோசரம் தான் வந்துட்டு எல்லாமே பண்றாங்கன்னு நெனச்சேன். ஆனா, ராதிகா மேல இருக்க கோவத்துக்கு ராதிகாவ என்கிட்ட இருந்து பிரிச்சு, என் வாழ்க்கையே வந்துட்டு சந்தோஷமா இல்லாத மாரி ஆக்கிட்டாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு நான் வீட்ல இருக்க போறதில்ல பாக்கியா. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இனியா, செரின், பாக்கியா எல்லார்ட்டயும் சொல்லிட்டு, அங்க மேல போயிட்டு, இங்க கோபி வந்துட்டு அவரோட துணிய எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. "என்னாச்சு அத்த? என்னாச்சு? அவரு என்னவோ சொல்லிட்டு போறாரு." ராதிகா கோபி டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி கோபி சொல்லிட்டு கோவமா இந்த வீட்ட விட்டு கிளம்புறேன் சொல்லிட்டு இருக்காரு. என்னாச்சு அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து கேட்கவும், அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "ஆமா பாக்கியா, ராதிகா கோபிய டைவர்ஸ் பண்ணதுக்கு காரணம் நான் தான். நான் வந்துட்டு ராதிகா கிட்ட என்னென்னவோ பேசி பார்த்தேன். ஆனா ராதிகா கோபி விட்டு போற மாரி தெரியல. அதனால தான் வந்துட்டு ராதிகாவ புடிக்காத மாரி நடந்துக்கிட்டு, கோபி வாழ்க்கையிலேருந்து அவள எப்படியாவது தள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கடைசியா வந்துட்டு அவளே கோபி டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா. அவ வந்துட்டு கோபியோட சேர்ந்து வாழக்கூடாது. அது எனக்கு புடிக்கல. பாக்கியா உன் கூட மட்டும் தான் கோபி எப்பயுமே இருக்கணும். இந்த வீட்ல வந்துட்டு நம்ம எல்லாரும் எப்பயும் போல சந்தோஷமா இருக்கணும். அந்த ராதிகா எப்பயும் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அவ டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா அப்டின்னா, அவ அப்டியே தான் இருந்துடணும். இதுக்கு மேல நீ மட்டும் தான் பாக்கியா கோபி கூட சேர்ந்து வாழணும். அதனால தான் வந்து நான் இப்டிலாம் பண்ணேன் அப்டிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க பாக்கியா கிட்ட சொல்லவும், உடனே இங்க பாக்கியா ஈஸ்வரிய பத்திரமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க வீட்டுல எல்லாரும் வந்துட்டு இங்க ஈஸ்வரிய பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா ஈஸ்வரிய பார்த்து கேட்கறாங்க, "அத்தை என்ன பேசுறீங்க நீங்க? நான் எப்படி அவர் கூட சேர்ந்து வாழ முடியும்? அது மட்டும் இல்லாம ராதிகா வந்துட்டு அவங்க மனைவியா இருந்தாங்க.
அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழும்போது, அவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களே! அவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டு என் கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு எப்படி உங்களால தோணுது? அவங்க கடைசியா இந்த வீட்ட இருந்துட்டு போகும்போது கூட உங்ககிட்ட நல்லபடியா தானே பேசிட்டு போனாங்க. நீங்களும் வந்துட்டு நல்லபடியா தானே பேசுனீங்க. அப்ப நீங்க பேசினது எல்லாம் வந்துட்டு பொய்யா? வெளியில மட்டும் நடிச்சீங்களா? அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து கேட்கவும், அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "ஆமா பாக்கியா, அவ கோபிய டிவோர்ஸ் பண்ணனால அவளுக்கு ஆறுதலா இருக்குன்னு சொல்லி நான் அப்படி பேசினேன். மத்தபடிலாம் வந்துட்டு அவ மேல இருக்க கோவம்லாம் வந்துட்டு எனக்கு குறையல. அந்த ராதிகா திரும்பவும் வந்துட்டு வரவே கூடாது. நீ மட்டும் தான் இது மேல கோபி கூட சேர்ந்து வாழணும்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி திரும்ப தூரம் இத சொல்லிட்டு இருக்க. அப்பதான் அங்க கோபி அங்க வீட்டுக்கு மேல இருந்துட்டு இங்க துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வராரு. இங்க கோபி வீட்டுக்குள்ள இருந்துட்டு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவோம். அப்பதான் இங்க பாக்கியாவையும், இனியாவையும், செரினையும் பார்த்துட்டு இங்க கோபி சொல்றாரு, "நான் கிளம்புறேன் வீட்ட விட்டு. நான் இதுக்கு மேல வந்து இந்த வீட்ல இருக்க போறதில்ல. நான் யார் முகத்திலயும் வந்துட்டு முழிக்க போறது கிடையாது. யாரும் வந்துட்டு இதுக்கு மேல என்ன தேடி வரவும், இல்ல என்கிட்ட பேசவும் வந்துட்டு வர வேணாம். நான் இதுக்கு மேல யார் முகத்திலயும் வந்து முழிக்க போறது கிடையாது. நான் இப்பவே வீட்ட விட்டு கிளம்புறேன்." அப்படிங்கிற மாரி கோவத்துல சொல்லிட்டு, அங்க வந்து கோபி வந்து கிளம்புறாரு. அப்பதான் ஈஸ்வரி வந்துட்டு, "கோபி நில்லுடா! நான் உன் நல்லதுக்கோசரம் கோபி பண்ணேன். என் மேல கோவப்பட்டு, நீ எதுக்கு கோபி வீட்ட விட்டு வெளிய போற?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி கோபி பார்த்து சொல்லவும், ஆனா கோபி வந்துட்டு எதுவுமே காதுல வாங்காம அங்க பாக்கியாவில இருந்துட்டு வெளிய கிளம்பி போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாக்கியா வந்துட்டு கோபி கிளம்பி போகவும், ஈஸ்வரிய பார்த்து முறைச்சுட்டு இருக்காங்க. "நீங்க பண்ண வேலையால தான் அவரு இப்படி பண்ணிட்டு இருக்காரு. உங்க பையன் உங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு, நீங்க ராதிகாவோட வாழ்க்கைய விளையாண்டீங்க. இப்போ உங்க பையனே வந்துட்டு உங்க கூட இல்லாம போயிட்டாரு. இது இப்ப வந்து என்ன பண்ண போறீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா ரொம்பவே கோவப்பட்டு, இங்க ஈஸ்வரிய பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து இங்க ஈஸ்வரிக்கு என்ன பேச தெரியாம இங்க வாய அடைச்சு போய் நிக்கிறாங்க. இப்ப பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படி எல்லாத்தையும்.